ஸோ இப்போ வந்து இந்த முன்னாடியெல்லாம் வந்து படம் அப்படின்னு எடுத்துட்டா டேரக்டர் ஆக்டர் அப்படின்னு எல்லாத்த பற்றி பேசுவாங்க. முக்கியமாக அந்த படத்தோட ரைட்டர், ஏன்னா டேரக்டர் வேறு ரைட்டர் வேறுன்னு தான் இருப்பாங்க. இப்போ மோஸ்ட்லி டேரக்டர்ஸே வந்து ரைட்டுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ரைட்டர்ஸ் பற்றி அவ்வளோக்கா பேசுகிறது இல்லையே சார் இப்போது. அந்த ஒரு இடமே அழிஞ்சு போச்சு. ஏதோ நாங்கள் 1-2 பேருக்கு வந்துட்டு அதனுடைய உயிர் ஊசலாடிட்டு இருக்க அந்த உயிரை வந்து பிடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கும் தெலுங்கு ஃபீல்ட்லேயும் மலையாள ஃபீல்ட்லேயும் ஹிந்தி ஃபீல்ட்லேயும் ரைட்டர் ரொம்ப முக்கியம். ஆமாம், இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் தான் ரைட்டர்ஸ். தமிழ் சினிமாவில் வந்து யார் டைரக்ட் பண்ண வந்தாலும் அவங்களே ரைட்டர்ஸ். அவருக்கு எழுத தெரியாதுங்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நான் 2-3 டைரக்டர்ஸ்கிட்ட வந்த புது டைரக்டர்ஸ் எல்லாம் போய் உட்காந்துருக்கேன். அவங்க இன்னும் படம் பண்ணல, ரிலீஸ் ஆகலை. அவங்களால நான் சொல்கிறதையும் ஏற்றுக்க முடியல, அவங்களாலையும் வந்து புதுசாக திங்க் பண்ண முடியல, பயப்படுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடுது, இது கரெக்டாக வருமா, நம்ம கதையை சார் ரொம்ப காமெடி டின்ச்சோடு பண்ணிட்டாரு. இத்தனையும் யோகி பாபுவே ஹீரோ வச்ச ஒரு கதை அது. ஆனால் அதில் நம்ம காமெடி ஏற்ற பயப்படுறாங்க. இல்லை அது அவ்வளோ காமெடி வேண்டாம் சார் இந்த படத்துக்கு, இது ஒரு மாதிரியான சப்ஜெக்ட். ஒரு மாதிரியான சப்ஜெக்ட்னா நான் திருப்பி எதுக்கு கேட்டேன்னா 2 நாள் பிரேக் சார், நான் கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு வரேன் சார்னு போயிடுறாங்க. ஒரு வாரம் ஆனாலும் வரமாட்டாங்க. பயம் வந்துடுது அவங்களுக்கு. அடுத்தது அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதையே ரைட்டரும் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது எப்படி சாத்தியம்? நீங்கள் நினச்சது தப்புன்னு சொல்கிறதுக்கு தான் ரைட்டருங்க. ஆமாம், நீங்கள் நினச்சது தான் கரெக்டு அப்படியே போகலான்னு சொல்கிறதுக்கு ரைட்டர் தேவையில்லை. அதனால் நான் பல இடங்களில் ஆர்கியூ பண்ணியிருக்கேன், பல இடங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆர்கியூ பண்ணுவேன். சார் இது காமெடி படம்னா இதுதான் ரூட், மற்றதை பற்றி கவலைப்படாதீங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக பண்ணுங்கள் படத்தை அப்படின்ட்டு போவேன். அது மாதிரி என்ன மாதிரி ஒரு 1-2 ரைட்டர்ஸ் தான் இப்போது சினிமாவில் அங்கங்கே டிஸ்கஷன் போயிட்டு யார் கூப்பிட்டாலும் உட்காந்து அந்த கதையை கரெக்ட் பண்ணுறதுக்கு போராடிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் ஆரூர் தாஸ், சோலைமலை, எம்எஸ் சோலைமலை, ஜிபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜி பாலசுப்ரமணியம் எல்லாருமே ரைட்டர்ஸ் வாழ்ந்தாங்க. கலைஞானம் சார் உட்பட சமீபத்தில் நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்குறாரு அவர். அந்த கலைஞானம் சார் உட்பட ரைட்டர்ஸ். டவர் ஃபிலிம்ஸ்லாம் கதை இலாக்கான்னு போடுவாங்க டைட்டிலில். அந்த காலத்து படங்களில் பார்த்தீங்கன்னா கதை இலாக்கா, அதில் இருக்க ஒரு 4 பேரும் பெரிய ஜாமானாக இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க சீனு, டைரக்டருக்கு எடுத்து கொடுக்குறது மட்டும்தான் வேலை. அப்படி இருந்த வரைக்கும் சினிமா ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக இருந்தது.